அமேசான் கேடிபியில் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிற பட்சத்தில் டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். ஈவன் வந்து சேல்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு இன்டர்மீடியேட்டாக இருக்கிறப்ப என்னோட கோர்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கோர்ஸில் வந்துட்டு எப்படி வந்து ஆர்கானிக்காக சேல்ஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கோர்ஸ் வந்து இதுதான் வந்துட்டு அந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ். ஸோ இதில் வந்து நியர்லி ஒரு 13 to 14 வீடியோஸ் இருக்கும். ஈவன் ஒரு வீடியோ இந்த இன்னைக்கு கூட அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஐடியா இருக்கிற பட்சத்தில் இந்த மெயில் ஐடிக்கு எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்து கிளாரிஃபிகேஷன் வேணும்னாலும் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது உங்களோட டிசிஷன். சரிங்களா? ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக் புக், அதாவது ஒரு டைம் டேபிள் போட்டு எப்படி வந்துட்டு ஒரு லாக் புக் வந்து கிரியேட் பண்ணுறது, அது ஒரு புக் வந்து எப்படி நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்கிறதும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்லிட்டு தென் அது எப்படி வந்து நீங்கள் வந்து கேன்வாவில் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, வாங்க அதை பார்ப்போம். ஸோ அந்த புக்கோட இது பார்த்தீங்கன்னா பேபி டெய்லி லாக் புக் அப்படிங்கிறது தான் இந்த புக்கோட டைட்டில். ஸோ இதில் வந்து நியர்லி வந்து ஒரு 524 புக்ஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல புக்கு அப்படின்னு நான் சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸும் நல்லா கிடைச்சிருக்குது இதுக்கு. தென் 132 ரிவ்யூஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இது அட்டைப்படத்தில் என்ன இருக்கோ அதுதான் வந்து உள்ளேயும் இருக்கும். சரிங்களா? இதோட மெயின் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டைப்படத்தில் என்ன இருக்கோ அதுதான் உள்ளேயும் இருக்கும். பார்த்தீங்கன்னா பேபி லாக் புக், நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர், தென் அதுக்குள்ளே இருக்கிற டீட்டெயில்ஸ். இந்த ஒரு டெம்ப்ளேட் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதையே காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்துட்டு இது மாதிரியான புக்கு வந்துட்டு இமீடியட்டாக நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணலாம். இதுக்கு வந்து ISBN நம்பர் தேவையில்லை. இது மாதிரியான புக்ஸ் போடுறப்ப நீங்கள் வந்துட்டு அப்போ வந்து நோ கண்டென்ட் புக்குங்கிறது தான் செலக்ட் பண்ணணும். சரிங்களா? சரி, ஓகே. இது மாதிரியான புக்ஸ் வந்து இந்த ஒரு புக்கு எப்படி எவ்வளோ சேல்ஸ் ஆகுது மந்த்லி அப்படின்னு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது வந்து A+ கண்டென்ட்டும் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 6:9 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. தென் அதோட சேல்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் போட்டிருக்கேன். ஸோ 47,546 அப்படி தான் சேல்ஸ் ரேங்க். இது மந்த்லி வந்து $367 வந்து மந்த்லி சேல்ஸ் கிடைக்குது இந்த ஒரு புக்கில். சரிங்களா? இது வந்துட்டு 6.99 இதுதான் வந்துட்டு ராயல்ட்டி. அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸும் வந்து இவ்வளோ சேல்ஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ இதை எப்படி நான் வந்து கேன்வாவில் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதோட ஃபார்மேட். சரிங்களா? அதுக்கு வந்து கஸ்டம் சைஸ் போயிடுங்க. இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் போயிட்டு இன்ச் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் 6:9 அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு கிரியேட் எ நியூ டிசைன் அப்படின்னு கொடுத்துக்குங்க. சரிங்களா? ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு உண்டான ஒர்க் ஸ்பேஸ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்துட்டு எது மாதிரி உள்ள அவங்க போட்டிருக்காங்க அப்படிங்கிற சாம்பிள் நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். சரிங்களா? பேபி டெய்லி லாக் புக் அப்படின்னு இருக்குது. இதுலேயும் வந்துட்டு நீங்கள் இங்கே இருக்குது பார்த்தீங்களா டெக்ஸ்ட்டு. ஸோ இதை அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு இதை ஆட் கொடுத்துக்குங்க. ஸோ ஆட் கொடுத்துட்டு இதை வந்துட்டு அப்படியே மேலே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு பேபி டெய்லி லாக் புக், சரிங்களா? ஸோ அப்படின்ட்டு நீங்கள் கொடுத்துக்குங்க. இதை வந்து கொஞ்சம் ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா சின்னதாயிரும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. பேபி டெய்லி லாக் புக் அப்படின்ட்டு இருக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம இந்த இது கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அது மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு எலமெண்ட் போயிடுங்க. எலமெண்ட் போயிட்டு இதில் வந்துட்டு இதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இதை வந்துட்டு அப்படியே சின்னது பண்ணிக்கலாம். இப்படி வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு இதை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்கிற இந்த இதை பார்த்தீங்கன்னா இந்த கலரை வந்துட்டு ஒயிட் கொடுத்துக்குங்க. சரிங்களா? ஒயிட் கொடுத்துட்டு உள்ளே வந்து டெக்ஸ்ட்டில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுங்க. சரிங்களா?
ஸோ இதில் வந்துட்டு சண்டே அப்படின்னு கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு ரொம்ப சின்னது பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கொண்டு ப்ளஸ் கொடுத்துக்குங்க. சரிங்களா? ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா சண்டே இது கொடுத்துக்குங்க. இப்படி வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு எத்தனை டேஸ்க்கு இருக்கோ அது மாதிரி மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே 7 டேஸ்க்கு அப்படியே போட்டுக்குங்க. சரிங்களா? 1 2 3 4 5 6 7 டேஸ்க்கு அப்படியே போட்டுட்டு அதில் நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் வந்து எலமெண்ட்ஸில் போயிட்டு இது வந்துட்டு ஓவல் அப்படின்னு கொடுங்க. சரிங்களா? ஓவல்னு கொடுத்துட்டு இது கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு பிளாக் கொடுத்துக்குங்க. சரிங்களா? கொடுத்துட்டு இதை வந்து அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் இப்படி வச்சுக்கிங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இது மாதிரி கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மற்றதெல்லாம் வந்துட்டு ஒர்க் வந்து ரொம்ப கம்மி தான். சரிங்களா? ஸோ இது மாதிரி எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் கிரியேட் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் மீல்ஸ் ஃபீட் இதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கங்க. ஏன்னா இதே மாதிரி போட்டு ஏதாச்சும் காப்பிரைட் இஷ்யூ வந்துடக்கூடாது. ஸோ இங்கே மீல்ஸ் ஆர் ஃபீடுன்னு இருக்குது. நீங்கள் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நேம் வந்துட்டு நீங்கள் வந்து ChatGPT கேட்டு இது மாதிரி போடுங்க. அதே மாதிரி இது மாதிரி இமேஜஸ் இதே மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் பண்ணி இங்கே டேட்டு இது மாதிரி இருக்கிறது எல்லாமே நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா இது அப்படியே நீங்கள் வந்துட்டு இதில் நீங்கள் வந்து கேன்வாவில் கிரியேட் பண்ணிவிட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா இப்போ நான் ப்ளஸ் கொடுத்தேன்னா பாருங்கள் அதுக்கு அடுத்தது உடனே வந்துருச்சு. இது மாதிரி 1 by 1 கிட்டத்தட்ட நீங்கள் 100 பேஜஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிடுச்சு புக்கு. சரிங்களா? இன்டீரியர் கிரியேட் புக்கு. ஸோ உங்களுக்கு கவரும் வந்துட்டு அதே மாதிரி இதையே கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சாம்பிளாக தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை அப்படியே வந்துட்டு நீங்கள் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு போடுறப்ப கொஞ்சம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நான் இமீடியட்டாக என்னால் கிரியேட் பண்ண முடியும். உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறப்ப ரொம்ப டைம் எடுத்துக்கிறதுனால இது கிட்டத்தட்ட 1 hour ஆகிடும். சரிங்களா? இது மாதிரி ஃபினிஷிங்காக கொண்டு வர்றதுக்கு. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு சாம்பிளுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த சைல்டு எலிமெண்ட் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல CHILD அப்படின்னு கொடுத்துங்க. சைல்டு ஸ்பேஸ் அப்படின்னு கொடுங்க. ஸோ வரும். ஸோ இதில் வந்துட்டு இது மாதிரி கிரியேட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ சைல்டு ஃபேஸ் க்ரை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது மாதிரி வரும். சரிங்களா? பாருங்க வந்துருச்சா? ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸில் வந்துட்டு கேன்வாவில் எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ஓகேங்களா? இது மற்றபடி வந்து இந்த டேபிள் போடுறது தான். ஸோ டேபிளும் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ டேபிள் சரிங்களா? டேபிள் அப்படின்ட்டா பாருங்கள் அது வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக வேணுமோ அது மாதிரி நீங்கள் வந்துட்டு டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் எல்லாமே வந்து கேன்வாவில் இருக்குது. ட்ராக் அண்ட் ட்ராப் தான். ஸோ ஈஸியாக உங்களால் கிரியேட் பண்ண முடியும். இது மாதிரி கிரியேட் பண்ணி நீங்களும் எளிதாக சம்பாதிங்க. சரிங்களா? ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்டு இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் இந்த கோர்ஸ் ரிகார்டிங்காக உங்களுக்கு எந்தாச்சும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி இருக்குது. இந்த மெயில் ஐடியில் உங்களுக்கு டவுட் அண்ட் ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன் வேணுனாலும் எனக்கு மெயில் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ see you in the next video. Take care. Bye.